தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடந்து வரும் நிலையில் தலைவர்கள், வேட்பாளர்கள், நடிகர்கள் அளித்த பேட்டிகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் மிகச்சிறப்பாக தேர்தல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் காலையிலிருந்து பல்வேறு பூத்துகளில் சென்று பார்த்தபோது மக்கள் எழுச்சியோடு வாக்களிக்கிற நிலையை நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம். காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவ் இல்லாத லைனில் நிற்கிறாங்க. காலையிலேயே 7-7:30 மணிக்கே லைனில் வந்து நிற்கிறாங்க. மக்கள் அனைவருமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அந்த வாக்களிக்கிற பணியை பொறுப்போடு செய்திட வேண்டும் என்ற எண்ணம் பொதுமக்கள் வந்ததன் காரணமாக தான் காலையே வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு குன்றத்தூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே என்னுடைய வாக்கை நான் செலுத்தியிருக்கிறேன். காலையிலிருந்து தமிழகத்தின் 8 திக்கிலிருந்தும் தொடர்பு கொண்டு பேசினேன். பலரும் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். காலையில் எங்கள் தலைவரும் வாழ்த்து சொன்னார்கள். இங்கு எப்படி அரக்கோணம் அண்ட் வேலூர் இந்திய கூட்டணிக்கு பிரகாசமாக தெரிகிறதோ அப்படித்தான் 40 தொகுதிகளிலும் தெரிவதாக ஆங்காங்கு இருக்கிற நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. முதல் வெற்றி இதுதான் தரும். நிச்சயமாக மத்தியில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. எனவே நாம் வாக்குப்பதிவு என்பது இப்பொழுதே முடிவு கட்ட முடியாது. போக போக அது கூடலாம். மாலை வரைக்கும் இருக்குது, 6 மணி வரைக்கும். எனவே இப்பொழுதே எதையும் கணிக்க முடியாது. அதனால் நல்லா தான் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சம் எப்படியும் 80% பதிவாகும்னு நினைக்கிறேன். அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கு ஒருவர்களால் ஓங்கி எங்களால் காண முடிகிறது. வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இந்த தேர்தல் தமிழகத்து உரிமைகளை காத்திட, மத்தியில் இருக்கிற அரசின் உரிமைகளை மீட்டிட பல்வேறு வகையான நல்ல திட்டங்களை அறிவித்த அதிமுகவின் நல்ல முயற்சியால் இந்த தேர்தல் ஒப்பற்ற தேர்தலாக, உயர்ந்த தேர்தலாக, ஜனநாயகத்தை காப்பாற்ற தேர்தலாக, தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கிற தேர்தலாக நடைபெறுகிறது என்பதை எங்களால் காண முடிகிறது. மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் முதல் வரிசையில் நின்று இன்றைக்கு அதனுடைய தொடக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். எங்களுடைய இறுதிக்கட்டம் வெற்றியாக இருக்கும். இந்த முறை 39 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன், மிக்க மகிழ்ச்சியுடன் குடிமகன் என்ற உரிமையும் கடமையையும் இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கிறேன். அகில இந்திய அளவில் முடிவுகள் எப்படி வரும்? அகில இந்திய அளவில் வரும் தகவல்கள் நான் என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற அனுபவம், தகவல் தொழில்நுட்ப அணி ஆரம்ப காலத்திலிருந்து செய்த பணி. எனவே 8 ஆண்டுகள் பல நுட்பங்கள், பல ஆராய்ச்சிகள், பல சர்வே மெத்தடாலஜிகள் எல்லாம் பார்த்த அடிப்படையில் எனக்கு என்றைக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த தேர்தல் இன்றைக்கி ஆளும் பாஜக என்னமோ நம்பர்லாம் 300, 370, 400ன்னு கற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர என்றைக்குமே 280 தாண்டது கஷ்டம். திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்முடைய அதிமுகவுடைய வேட்பாளர் தம்பி கருப்பையா அவர்கள் புதுக்கோட்டையில் அவர் வாக்களித்து இப்போ மக்களை சந்தித்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் எங்கே, சென்னையிலையா விருதுநகர்லையா, அவருக்கு எங்கே வாக்கு இருக்குது, அவர் எங்கே வாக்களிச்சுக்கிறாருன்னு இது வரைக்கும் தெரில. டிவி தொலைக்காட்சிலையும் வரல, இன்னும் புதுக்கோட்டைக்கு ரவுண்ட்ஸ் வரல. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காருன்னு சொல்கிறோம். இந்த 2 நாடாளுமன்றத்திலும் தலைவர் கலைஞருடைய பொதுக்கூட்டத்திற்கு பின்னால் நம்முடைய தோழமை கட்சி தோழர்கள், அதே போன்ற கழக நண்பர்கள் மிக சுறுசுறுப்பாக தன்னுடைய தேர்தல் பணியை ஆற்றியிருக்கிறார்கள். ஜனநாயக கடமை ஆற்றுகின்ற தினம் இன்றைய தினம். ஆங்காங்கு ஓட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த திருவண்ணாமலை நாடாளுமன்றமும் சரி, அருகில் இருக்கிற நம்முடைய ஆரணி நாடாளுமன்றமும் சரி, இந்த வருவாய் மாவட்டத்துக்குள் உட்பட்டிருக்கிற 2 நாடாளுமன்ற தொகுதிகளும்
உதயசூரியன் வேட்பாளர் நின்றிருக்கிறார்கள். 2 பேருமே வெற்றி பெறுவார்கள். ஜனநாயக கடமைகளை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாக்குகள் மற்றவருடைய வாக்குகள் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்தவித பிரச்சனை இல்லாமல் அமைதியாக தேர்தல் நடந்திருக்கிறது என்ற செய்தி இதுவரை வந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு தெரிஞ்சது 5 இடம், எங்களுக்கு தெரிஞ்சது 500 இடம். இந்த ஒன்றுமே நடக்கல. இந்த 3 வருஷத்துல ஆளுங்கட்சியில் எதுவுமே நடக்கல. அதனால இப்போ இந்த தேர்தலின் மூலமாக ஒரு நல்ல வெற்றிகள் வந்தால் அதன் மூலமாக 26 சட்டப்படி நடக்கிற 26 தேர்தலில் அதிமுக மாற்றிக் கொண்ட பிறகு எங்கள் தொகுதியில் ஏற்கனவே 3 முறை கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த பொழுது ரோடுகள் மற்றும் வசதி எதுவுமே இல்லாமல் இருந்தது. நான் 16 எம்எல்ஏவாக அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் எந்த கிராமத்திலும் எந்த அடிப்படை வசதி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்திருந்தோம். அதே போலவே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய தமிழக முதலமைச்சரானதற்கு பிறகு அத்தனை விட்டு போன அத்தனை இடங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணி மக்களுக்கு நன்மை செய்வோம்.